ஹே ஹலோ வாரியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சிஎஸ் ரேங்க் தான் விளையாட போகிறோம். அதாவது சிஎஸ் ரேங்க்லேயே பாகம் 2, அதாவது பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஏன்டா மாப்பிள்ள இந்த 2 நாள் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க. இந்த 2 நாளுமே நான் அவ்வளோ விளையாட கூட இல்லை. அப்படியும் விளாண்ட மேட்ச்லாம் தோற்று தான் போயிட்டு இருந்தேன். இதுவே தோற்று போகிற மாரி உள்ள மேட்ச்சு. இந்த மேட்சும் எம்ஜிஆர் மாரி அப்படியே கம்பேக் கொடுத்து சிங்கம் மாரி அப்படியே லாஸ்ட்டு 3 ரன் தான் ஜெயிச்சுது. அதுவே நான் கில் அடிச்சிருக்க மாட்டேன், நான் 5 கில்லு தான் அடிச்சுருந்துருப்பேன். இன்னொருத்தன் தான் என் ஒன்றும் நல்லா விளாண்ட நாட்டுக்கு. இந்த மேட்ச் அப்படியே திக் நிமிடங்கள் மாதிரி தான் இருந்தது. அப்படியே திக் தோக்குமா ஜெயிப்போமா அந்த மாதிரி தான் இருந்தது. மேட்சே திக்குன்னு தான் இருந்தது. நீங்கள் வேற ஏங்க அப்படி பண்ணுறீங்க? இவன் வேறு டீம்மேட் வேறு வந்ததுக்கு பூரா பாட்டாட்டுக்கு இந்த 2ஆம் நம்பர் தான் நல்லா விளாண்டான்னு நினைக்கிறேன். இந்த 2ஆவதாக உள்ளவன் அவன் தான் ஏதோ ஓரளவு விளாண்டான். இவன் விளையாட்டுக்கு இவன் தான் நல்லா விளாண்டான்னு 2ஆம் நம்பரு. இவனா இல்லை வேறு அவன் தெரியல, ஆனால் ஒருத்த மட்டும் நல்லா விளாண்டான். இவன் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுக்கு டச் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நான் என்ன இன்றைக்கி ரொம்ப வளர்றேன்னா எனக்கே டவுட்டாக இருக்குது. நீ எங்கடா இன்ஸ்டண்ட்டாக வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க. இந்த 2 நாள் தான் கேப் ஆகிடுச்சு. நம்மளுக்கு டெய்லி உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே வாரியர்ஸ், நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கோம். அதாவது இந்த கிளாஸ்கோ ரேங்க்டு 30 இருக்குல்ல கைஸ், அதாவது இப்போ நடக்கிற சீசன். அந்த சீசனில் ஹீரோயிக் 10 ஸ்டார்லேருந்து மாஸ்டர் 50 ஸ்டார், அதாவது அந்த ஹீரோயிக் 10 ஸ்டார்லேருந்து மாஸ்டர் 50 ஸ்டார், அதாவது அந்த ஒரு வீடியோ நம்ம போடுவோம். ஒரு வீடியோவும் நம்ம விளையாட ஒவ்வொரு வீடியோவை எடுத்து போடுவோம். நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி தொடங்கலான்னு இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுமாரி நீங்கள் இந்த ஒரு சீசன் நீங்கள் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, அது நான் வர நெக்ஸ்ட் சீசன் இருக்குல்ல கைஸ், அதாவது கிளாஸ் ஸ்குவாடு 31 அந்த சீசனில் நான் அது இதேமாரி செய்வேன். அதாவது சப்போஸ் நம்ம கிராண்ட் மாஸ்டர் பூஸ்ட் பண்ணாலும் பண்ணுவேன், சொல்ல வைக்காது. நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் இருக்குது. நீங்கள் ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த சீசன் நான் அந்தமாரி ஒரு சீரீஸாக போடுவேன். அதாவது இந்த இப்போலேருந்து போடுறது கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு சீரீஸ், அந்தமாரி அடுத்தது பிஆர் ரேங்க்டு சீரீஸ், அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் புஷிங் சீரீஸ், இந்தமாரி மாற்றி நம்ம ரேங்க் புஷ் பண்ணுவோம். சீரீஸ் மாதிரி கொண்டு போகலாம். நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஓகே ப்ரோ நான் சப்போர்ட் பண்ணுறேன் அந்தமாரி டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதாவது இது மட்டும் இல்லை, இந்த கிராஃப்ட்லாங்கில் எக்கச்சக்க மூட்ஸ் இருக்குது. அதாவது எக்கச்சக்க மூட்ஸ்னால் இந்தமாரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறது, ஹைடன்ஸுக்கு அந்தமாரி ஒன் டேப் மேட்ச்லாம் இல்லை, இந்த ஹைடன்ஸுக்கு அந்தமாரி சும்மா சின்ன கேம் அந்தமாரி விளாண்டு நம்ம அதையும் ஒரு சீரீஸாக எடுத்து போகலான்னு இருக்கோம். நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கீழே கமெண்டில் ஒயிட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன், அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நான் இன்றைக்கி ரொம்ப ஓவராக வளர்றேன்னு நினைக்கிறேன். சாரி, என்னை மன்னிச்சுக்குங்க. அது டக்குன்னு பேச வர மாட்டேங்குது. அதாவது இந்த சீரீஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னு வச்சுங்களேன், கீழே கமெண்டில் கேளுங்க. இப்போ அந்த சீரீஸ்னால் எப்படின்னு வச்சுங்களேன், நான் சிஎஸ் ரேங்க்டு விளாட்றேன்னா அதுக்கு நான் தனி ப்ளேலிஸ்ட்டாக போட்டு வச்சுருவேன். சிஎஸ் ரேங்க்டு சீசன் 30 அந்த இதில் பூரா விளாட்றதுனா தனி ப்ளேலிஸ்ட்டாக போட்டு விடுவோம். 31 விளாட்றதுக்கு பூரா தனி ப்ளேலிஸ்ட்டில் போட்டு விடுவோம். அந்தமாரி பிஆர் ரேங்க்டு இப்போ 44 நடந்துகிட்ருக்கா. இப்போ பிஆர் ரேங்க்டு இந்த சீசன் அவ்வளோ விளாட மாட்டேன். அடுத்த சீசன்லேருந்து 45லேருந்து நான் அப்படியே தனி ப்ளேலிஸ்ட்டாக போட்டு வச்சுருவேன். நீங்கள் ஏதாவது டவுட்னா கீழே கேளுங்க கமெண்டில். ஐயோ, நம்ம பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் இனிமேல் நம்ம அடிச்சே விட்டானுங்க. நம்ம ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். திரும்ப நம்ம கம்பேக் கொடுத்து எம்ஜிஆர் மாரி போன தாட்டி யூஎம்பி எடுத்து என்ன கன்று வர போகுதுன்னு தெரில. அதுமாரி 3 ரவுண்டுக்கு அப்புறம் எதையாவது எடுத்து அடிக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது, இந்த 3 ரவுண்டுக்கு அப்புறம் ஜெயிக்க வேண்டியதான். ஏன்டா 2 நாள் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, அதான் கேஸ் நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். விளையாடுற மேட்ச் பூரா தோத்துக்கிட்டே இருந்தேன். இந்த ஒரு மேட்ச் தான் நம்ம ஜெயித்தோம். அதனால் இந்த ஒரு மேட்ச் எடுத்து அப்படியே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டுற வேண்டியதான்னு நினச்சி அப்படியே போட்டேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் கீழே இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் யூஐடி கீழே கமெண்ட் பண்ண சொன்னேன், யாருமே கமெண்ட் பண்ணல.
இன்றைக்காவது கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் யூஐடியை, நான் பார்த்து ரெக்வஸ்ட்டு கொடுக்குறேன், நம்ம விளாட்லாம் சேர்ந்து. ஓகேவா கைஸ்? காய்ஸ் மறக்காமல் இந்த டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த சீரியஸை பற்றி தான் சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க. அதுமாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. எல்லாத்துலேயும் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். காய்ஸ் இந்த மாதிரி நம்ம சொல்ல போனால் நம்ம தோற்றுருவோம்னா அந்த ரவுண்டு மட்டும் நம்ம தோற்றுருவோம். அடுத்த ரவுண்டில் இருந்தாலும் நம்ம கம்பேக்கே கொடுப்போம். அதாவது எம்ஜிஆர் மாதிரி சாட்டு எடுப்போம். சாட்டுன்னா சாட்டை இல்லை, அந்த மேட்ச் என்ன கன்று அதே ஏதாவது ஒரு கன்று எடுக்க வேண்டியதான். ஏதாவது ஒரு கன்று எடுத்து அப்படியே அடிக்க வேண்டியதான். அடுத்த ரவுண்டில் இருந்தால் நானே எதிர்பார்க்கல, நானும் இப்படி விளாட்றேன் அந்த மாதிரி தான் எனக்கே இருந்தது. அடித்தது 5 கில்லு, அந்த 5 கில்லுமே முறையான கில்லு. என்ன பண்ணுறது பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு மறந்துடாமல் கமெண்டில் பண்ணுங்கள். சரி கமெண்டில் சொல்லுங்கள். நான் வேறு விளாட்றேன், சளி வேறு பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுறது. இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு எடிட்டிங்கில் அப்படி இருந்தது. எடிட்லாம் ஒன்றும் இல்லை கைஸ், ஏதாவது நார்மலாக பண்ணியிருக்கேன். எடிட்டிங் எப்படி இருந்தேன்னு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்கிறேன்டாங்கிறீங்களே, இதை மறந்துடாமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு. ஓகேங்களா? நான் தோற்றுட்டேன் இந்த மேட்சும். சாரி, இந்த ரவுண்டும் நம்ம தோற்றுட்டோம். நான் சொன்ன மாதிரியே அடுத்து இந்த ரவுண்டில் இருந்தால் நம்ம கம்பேக்கை கொடுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி கம்பேக் கொடுக்கணும், எம்ஜிஆர் மாதிரி கம்பேக் கொடுக்கணும். சரி ஏன்டா அந்த இடத்துல ஸ்பீட் பண்ணி போட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது ஒன்றும் இல்லைங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்பீட் பண்ணி போகிறோம். நார்மலாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல அப்படியே சும்மா தான் நிற்க போகிறோம். வாடா பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான், அதான் ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன். போயிட்டோம், நார்மலாகிடும். இது இருங்க வரேன். நான் என்ன ஒரு ஐடியாவிலே இல்லை. நான் என்ன ஐடியாவில் இருக்கேன்னு வச்சுக்கலாம், இந்த கப்பல் மேலே ஏறி எல்லாரையும் போட்டு தரலான்னு இருக்கேன். அதாவது மண்டியிலே ஹெட்ஷாட் அந்த மாதிரி எல்லாரையும் போட்டு தரலான்னு இருக்கேன். அதாவது இந்த கப்பல் மேலே ஏறி. கடவுளே, நான் போகிற வழியில் நான் புயல் வேகத்தில் போயிட்டுருக்கேன். குறுக்கது மணலாரி வந்துடக்கூடாதா கடவுளே. மேலே போகும்போது எவனும் இருக்கக்கூடாது. இதுங்க எவனும் மேலே இருக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். எவனும் இருக்கக்கூடாது. ஐயோ இருக்கியாடா, போடுறா எட்ரா போடுறா. நான் எவனும் மேலே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு வரேன். இப்போ தான் மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கேன். எனக்கு ஒன்று தோணுச்சு, என்ன தம்பி பண்ணுறீங்க, என்ன தெரிகிறது அங்கே, அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்தது. எனக்கு ஒரு தோணுது, அந்த உண்மையான கப்பலெல்லாம் ஒருத்தங்க உட்காந்துருப்பாங்கல்ல மேலே, அந்தமாரி இவன் உட்காந்து பார்க்குறான், நோட்டம் விடுறான். எவன் எங்கே இருக்கான் அந்தமாரி நோட்டம் விடுறான் அவன். எனக்கு ஒரே சிரிப்பு தாங்கலை அந்த இடத்துக்கிட்ட. மண்டையிலே வந்தது அந்தமாரி உட்காந்து. கீழே வேறு ஒரு நம்ம டீமேட் வரட்டு நாக் ஆகிட்டான். டேய் ஏன்டா அதுக்குள்ளே அவசரப்பட்டு போய் நாக்கானே. உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா, ஏதோ ஒரு அப்டேட்டில் 2 கேரக்டர் விட்டணும். ஹோமர் கேரக்டரும் இந்த இப்போ சிஎஸ் ரேங்கில் அமௌண்ட்டு போடுற மாதிரி இன்னொரு கேரக்டர் பேர் கென்டா கேரக்டரு. இந்த ஹோமர் கேரக்டராகவே ஏதாவது ஒரு டேமேஜ் கொடுக்குது, ட்ரோன் கேரக்டர் மாதிரி. இந்த கென்டா கேரக்டர் எதுக்கு தான் விட்டானோ தெரியல, வேஸ்ட்டாக இருக்குது. இதாக பரவாயில்ல, மூமெண்ட் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அப்படியே மூமெண்ட் ஸ்பீடே ஒரு 25 டேமேஜ் கொடுக்குது. இந்த கென்டா கேரக்டரை என்ன கிளவு போட்டானோன்னு தெரியல. நான் டீமேட் வாடா ரிவைவ் பண்ணுறா, வாடா ரிவைவ் பண்ணுறா. நீ தாண்டா டீம்மேட்டு, சூப்பரா. வா, நீ தாண்டா டீம்மேட்டு, ஒன்றை பேர் தாண்டா கூப்பிட்டு போகணும் கூட. நீ தாண்டா ரிவைவ் பண்ணுற டக்குன்னு. வாடா கீழே வாடா, நம்ம அவனுக்கு பேக்கப் கொடுப்போம் ஃபஸ்ட்டு பிளேயருக்கு. வாடா சீக்கிரம் வாடா எங்கடா இருக்க? வாடா இருடா, நான் உனக்கு பேக்கப் தரேன்டா. அங்கே இன்னும் 2 பேர் இருக்கானு. எங்கடா நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் அங்கே பாம்பு தூக்கி போடுற பாட்டு போடுறா. நீ மேலே ஏறு, நான் சைடில் போகிறேன், நீ பின்னாடி வா. இந்த மாரி தனித்தனியாக போவோம். யார் முதல்ல அடிக்கிறான்னு பார்ப்போம். 2 பேரை அடிக்க முடியுதான்னு பார்ப்பான். நான் தாவி போகிறேன், மண்டையிலே ஒன்று வைக்க முடியுதா? வாடா இதே பாவிலே, நான் உனக்கு டேமேஜ் கொடுத்து வச்சுருந்தேன்டா ஃப்ரீஸில், நீ ஓசிக்கில் எடுத்துட்ட. போடி, இவனையாவது அடித்தான், சூப்பர்ரா. போடுறா. சரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த இடத்துலையும் ஸ்பீட் பண்ணி விட்ருவோம். லே வாடா ஓப்பன் பண்ணி. நான் வெறி கொண்ட வேங்கியாக இருக்கேன், போட்டு மண்டையாக பொழக்கணும் அவனால். எதிரிங்கிற பாருங்க, இந்த இனிமையை மண்டையை பொழக்கணும். நான் வெறி கொண்ட வேங்கியாக இருக்கேன், நீங்கள் மட்டும் திறந்து விடுங்க. அப்படியே அவனை வெறி கொண்ட வேங்கிய ஹெட்ஷாட் அடிக்கணும். அதாவது ஹெட்ஷாட் அப்படின்னா இல்லை, ஒரு டைலாக் வரல, பட்டை ஹெட்ஷாட் அந்த மாதிரி ஹெட்ஷாட்டில் மண்டையை பொழக்கணும் அவனால். வாடா நம்ம வேறு இந்த டாட்டை வந்து 3 இது பண்ணிட்டேன். இந்த ஏர்ட்ராப்பை 3 தடவை கலெக்ட் பண்ணிட்டேன். அதனால் நமக்கு 4th லெவல் வெஸ்ட் வந்துடும். அதனால ஒன்று கூட கலெக்ட் பண்ணல, அதனால் பரவாயில்ல. வாடா நான் வெறி கொண்ட வேங்கையாக இருக்கேன், மண்டையை பழங்காமல் நான் விடமாட்டேன். இந்த வாங்கடா லீ, வாடா எங்கடா லீ? இங்கே தான் மேலே இருப்பானோ, இப்போ ஒருத்தன் கூட இல்லை. பயந்துட்டீங்களா? அட பாவி, ஏன்டா அதுக்குள்ளே செத்தீங்க? நானும் இன்னொருத்தன் தான் இருக்கேன். இங்கே வேறு இனிமே வேறு வந்துட்டான்.
என்னடா தனியாக அடா பாவிலே, நான் வேறு பக்கம் பக்கமாக டைலாக் சொன்னேன்டா. அடா பாவி, இவனுக்கு வேறு டேமேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீஸ் இருக்கா? ஃப்ரீஸ் இருக்குது, போடுறா. ஃப்ரீஸாக ஃப்ளாஷோ ஏதோ ஒன்று போடு. இதில் நாக் ஆகிட்டான். இன்னும் 2 பேர் இருக்கானோ. எப்படியும் நான் 1v3 பண்ணுற மாரி வருமா என்னன்னு தெரியல. லே வாடா வாடா, நீ வாடாலே. எப்படியும் அந்த ஒரு கில்லு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே மேலே ஒருத்தரங்க வேறு ஜோனில் எலிமினேட் ஆனானா என்னன்னு தெரியல. ஜோனில் எலிமினேட் ஆனால் ஓசிக்கு எனக்கு வந்துடும். அது ஜோனில் எலிமினேட் ஆகலாடா பாவி. அவன் நம்ம டீம்மேட் தான் கில் எடுத்துருக்கான் நாட்டுக்கு. சரி, நாக் பண்ணியிருக்கான் நாட்டுக்கு. இங்கேயே ஒளிஞ்சிருப்போம் பேசாமல். இங்கே இருக்கானோன்னு தெரில. வாங்கடாலே, எங்கடா இருக்கீங்க? ஐயோ, இங்கே வர ஒருத்தன் இருக்கான். இங்கே இருக்கான் பாருங்க. பாம்பை தூக்கி போடுறான். அடே, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் எங்கடா பாம்பை தூக்கி போடுறாடா பாவி. டேய் வாடா, போடுறா போடு. நாக்கு 42 போகுது. பரவாயில்ல, M41 பரவாயில்ல. இன்னொருத்தன் எங்கடா அட பாவிலே, நான் இங்கே இருக்கேன்டா, எங்கடா சுடுறலி. வாடா முன்னாடி விட. டேய் போடு. டேமேஜ், நல்ல டேமேஜ். டேய் போடுறா. சூப்பர். எப்படியும் நான் அப்படி நல்ல வேலை 1v3 ஆடியாச்சு. பரவாயில்ல கைஸ். மறந்துடாமல் என் கேம் பிளே எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க. வர்றவன் கமெண்ட்டுங்கிறான். கமெண்ட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லவே கூடாது. கமெண்ட் பண்ணுறீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வச்சுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தொட்டு ஆல் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சாரி கைஸ், தயவு செய்து நம்ம மன்னிச்சிருங்க. பின்னாடி நாய்ஸாக இருக்கும். சாரி, நாய்ஸுங்கிற மாதிரிங்க. நான் என்னடா நாய்ங்கிறேன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பின்னாடி கொஞ்சம் சத்தமாக இருக்கும். அதாவது இங்கிலீஷில் சொன்னால் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு மைக்கில் அப்படியே ஃபோனில் வரதான் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. மைக்குன்ட்டு இல்லை, கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். போக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே பண்ண முடியாது, போக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஐயோ, நம்ம பேசிட்டு நேரத்தில் பின்னாடி வேறு இனிமேல் வந்துட்டான். போடுறா. இல்லை, நான் வேறு டிஃப்ரெண்ட்டாக M10 வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஐயோ, டேமேஜரா. ஓசிக்கில் மட்டும் எடுத்துடாதீங்கடா. இந்த ரவுண்ட் எனக்கு 1 கில்லாவது வேணும். எனக்கு தெரியாது, இந்த ரவுண்ட் எனக்கு 1 கிலோ வேணா. அவனை மட்டும் கில்லு மட்டும் எடுத்துடாதீங்க. எனக்கு வேறு டேமேஜ் வேறு கொடுத்துட்டான். சரியா, நான் போய் ஆனையும் ஓசிக்கில் எடுத்துட்டீங்க. ஈரா, இங்கே ஒருத்தர் வர வந்துட்டான். லே ஈஸ்வரா. அடப்பாக, அவனையும் நாக் பண்ணி வச்சுட்டீங்கடா. பரவாயில்ல, நான் சாகிற நிலைமையில இருந்தால் பரவாயில்ல. கில்லுக்காக நான் அடிக்கிறவன்ல. சரி, அடிச்சுட்டு போங்க பச்சை பிள்ளை. போங்க பழிச்சு போகணுன்னு விட்றேன். இந்தமாரி டெய்லியும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். இவனை வர வேர்ல்டு பிளேயரு எப்படா டெய்லியும் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான் சொல்ல வேண்டியதுதான். என்ன இப்போ என்ன ஒருத்தன் தான் இருக்கான். அவனை மட்டும் அடிச்சிட்டா போதும், மிஷன் கம்ப்ளீட்டடாக. அந்த ஒருத்தனையும் நான் தான் அடிப்பேன். டேமேஜ் எனக்கு தான் 102 டேமேஜ் போயிருக்கு. அவனை நான் தான் அடிப்பேன். லே, எப்படின்னு தெரில, கண்ணாமண்ணு போயிட்டுருக்கேன். லே, டீம் எனிமி மோசாவே எங்களேங்க. வேறு என் வகையில் செத்த, நீ அதை விட செத்த. எப்படா செத்துட்டு திரும்ப சாக முடியும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான். லே இருடா. அவனை அடிச்சுக்கிறேன்டா நான். இருங்கடா, என் கை வேறு உதறதுடா. இருடா, நான் அவனை அடிச்சுக்கிறேன்டா. ஏன்டா அப்படி அந்த கில்லுக்கு அடிச்சுக்கிறீங்க? நாங்கள் 3 பேர் அடிச்சுக்கிற மாதிரி அந்த கில்லுக்கு. இருடா, நான் வரேன்டா. அந்த கில்லு எப்படியா இருந்தாலும் என் கையில் தான் வந்து சேரும். இருடா. அப்பா, இந்த கில்லை நான் சொல்லி வச்ச மாதிரி என் கில்லே வந்து சேர்ந்துருச்சு. சரி, ஓகே வாரியர்ஸ், மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டாட்டா, பை பாய்.